வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 10 இன்னைக்கு ஈத் அல் ஃபிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்கள் பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன்றது போயினுது. இது என்னன்னா, அந்த விரதமானது முடியக்கூடிய அந்த தருணத்தை அவங்க செலிப்ரேட் பண்ணுறது தாங்க இந்த நாள். இது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொழுகை அப்படின்றது அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா பார்க்கப்படுது. அந்த தொழுகைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரசங்கம் அப்படின்றது நடக்குது. அவங்களுடைய 5 முக்கிய கடமைகளில் இந்த ஜகாத்னு சொல்லுவாங்க, அதை கொடை கொடுக்குறது. இப்போ நம்மகிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னா அதை அடுத்தவங்ககிட்ட கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, பணமே இல்லைனாலும் நம்மகிட்ட அந்தளவுக்கு பைசா இல்லைனாலும் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு இருக்குல்ல, இது முக்கியமான ஒரு கடமையாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நாள் தாங்க இந்த நாள். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து முகமது நபி அவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரோட நம்பிக்கை. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது மக்கள் அந்த விரதமானது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நிறைய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு முரண்பாடுகள் இருக்கும், இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரும் ஒத்துமையாக அவங்களுடைய அந்த கோபதாவங்கள்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒரு விழாவை கொண்டாடினாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டே இருங்க. அண்ட் அந்த ரம்ஜான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் பிறை நிலவு தெரியும், அப்போ தான் அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அது 1 நாள் 2 நாள் 3 நாள் வரைக்கும் கூட வேரி ஆகும். ஸோ அப்படி அந்த ரம்ஜான் மாதம் அந்த விரதம்ன்றது முடியுது இல்லையா, அந்த முடிகிற தருணத்தை ஒரு மிகப்பெரிய தொழுகையோடு செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா ஈத் அல் ஃபிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களும் ஏப்ரல் 10. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் அந்த ஹோமியோபதி மெடிசனை பற்றி தெரியும். ஏன்னா எப்போ பாரு அந்த டிவியில் 10 மணிக்கு மேலே இதுதான் ஓடின்னு இருக்கும். சரி, இந்த ஹோமியோபதி அப்படின்றது வளர்ச்சி என்ன, இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையாக இது வந்து ஹிப்போக்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க அறிவியலாளர் இருக்கார், இவர்கிட்ட தான் இது வந்தது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவர் தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த முகம் சம்மந்தப்பட்ட இந்த ஃபேஸ் ஹிப்போகிராப்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து சொன்ன ஒரு பர்சன் முதல் மருத்துவராக பார்க்கப்படுறாரு. கிரேக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆள் தாங்க இவர். ஸோ இவர்கிட்ட வந்தது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் உண்மையாகவே இது யார் உருவாகினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியன் ஃபெட்ரிக் சாமுவேல் ஹனிமோன் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் தான் இதை முதல்ல உருவாகிறார். ஏன்னா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்தை படிச்சுட்டு ஆங்கில மருத்துவம்லாம் படிக்கணும்னு படிச்சுனே இருக்கிறாரு. பட் ஆனால் ஒரு மிகப்பெரிய விரக்தி. ஏன்னா எப்போ பாரு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, சைட் எஃபெக்ட் வந்துனே இருக்குது, ஒரு முழுமையான தீர்வுன்றது கிடைக்கவே இல்லையா, அப்புறம் எதுக்கு இதை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதை படிச்சுருந்தவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு அப்செட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில புத்தகங்களை வந்து மொழிபெயர்த்து அப்புறம் இவர் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடிச்ச மொதல் விஷயம் தான் பார்த்தீங்கன்னா மலேரியாவுக்கு ஒரு மெடிசன் சின்கோனா மரப்பட்டையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒன்று வந்து யூஸ் பண்ணி இவரே வந்து இவருக்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறார். அப்போ அதில் சில சிம்டம்ஸ்லாம் வந்து உடல் நடுக்கம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் முன் வச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து குணப்படுத்த முடியுது இதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியிடுறாரு. பட் ஆனால் அடுத்த டைம் அதே மாதிரியான ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஆராய்ச்சின்றது ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கல. ஆனாலும் அந்த மலேரியா எப்படி சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியான ஆராய்ச்சிகள்லாம் போச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது, சின்கோனா மரப்பட்டையில் வந்து குயினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் இருக்குது, இது வந்து அந்த மலேரியாவை உருவாகக்கூடிய பாக்டீரியாவை அடியோடு அழிகிற அளவுக்கான சக்தி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அவங்களாம் யாரும் ஏற்றுக்கலனாலும் இவருன்னு சொல்லிட்டு நிறைய கண்டுபிடிப்புகளை வைக்கிறாரு, நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி அந்த புத்தகங்களாக எழுதி வெளியிடுறாரு. 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இதனுடைய வளர்ச்சின்றது பெரிய லெவலில் போகுது. எந்த அளவுக்கு வளர்ச்சி வருதோ அதே அளவுக்கு இதுக்கு எதிர்ப்பு வந்தது. ஏன்னா இது ஒரு முறையான அறிவியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் 1970 பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் ஒரு மறுபடியும் அடைஞ்சு பெரிய பில்லியன் கணக்கில் டாலர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தையாகவும் இது மாறிடுச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இது ஒரு பெரிய தடையை வந்து விதிக்கணும்னு சொல்லிட்டு சுகாதார அமைப்புக்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து 2021 ஃப்ரான்ஸ் வந்து இதுக்கு நிதி உதவி கொடுக்கறத ரத்து பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த மெடிசன்ஸை பெருசாக ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க முடிவுகளை எடுத்தாங்க. அதே மாதிரி 2015 ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிச்சு அந்த மெடிசன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் இருந்தாலுமே மக்கள் மத்தியில் இதனுடைய வரவேற்புன்றது இருந்துகிட்டே தாங்க இருந்தது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள்பட்ட நோய்கள்னு சொல்லுவாங்களே, நீரிழிவு நோய், கேன்சரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதால் குணப்படுத்த முடியுன்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறனால தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த ஹோமியோபதின்றது இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்கப்பா. இப்படி ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஹனிமன்ற ஒரு பர்சனுடைய அந்த பர்த்டே வருது. அந்த பர்த்டேவை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 10. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு ஜாகுவார் டே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய பூனை இனங்களில் இதுவும் ஒன்றுங்க. அதான் சிறுத்தை, புலி இதெல்லாம் பார்ப்போம்ல, அந்த 5 வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ஜாகுவாரும் ஒன்று. இதனுடைய தாயகமாக வந்து நிறைய இடங்கள் இருக்குது. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட உயிரினங்களில் உயிர் வாழக்கூடிய ஒரே உயிரினம் இது ஒன்று தாங்க. அந்தளவுக்கு மோசமான ஒரு நிலையை வந்து போயின்னு தான். ஏன்னா 2019 கணக்கெடுப்புப்படி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 50% வளர்ச்சி விகிதம் அப்படின்றது குறைஞ்சி போயிருக்குது. வேட்டையாடுறது, அப்புறம் இந்த காடு அழிக்கிறது, இதெல்லாம் இதனுடைய பேசிக்கான பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது எல் சால்வடார், உருகுவே இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது அழிஞ்சே போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனக்குழுக்கள் இருக்கிறாங்க அமெரிக்காவில். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்காஸ்டியோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
திருவிழாவை கொண்டாடுறாங்க. இது எதுக்காகனா அப்படி ஜாகுவாரெல்லாம் வழிபடக்கூடிய ஒரு விழாவாக தான் இது வச்சுக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய மிக புனிதமான ஒரு விலங்காகவும் இது பார்க்கப்படுதுங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இது அழிஞ்சின வருது, இதை எப்படியா பாதுகாத்தாகணும்னு சொல்லிட்டு தான் இந்த நாளை சூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த நாள் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கான பெரிய பின்னணிலாம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 11 தான் இந்த செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2019 வழக்கறிஞர் குழுவால் உருவாக்கப்பட்ட ஒரு நாளாக அது இருக்குது. பட் இந்த நாளை எப்படி உருவாகினாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த ஜாகுவாரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாது 2 நாள்னு சொல்லிட்டு உருவாகினாங்களா என்ன எதுன்னு தெரியலப்பா. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஜாகுவார் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 10. நெக்ஸ்ட் குளோபல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது இப்போ அதிகமாக நம்ம கேள்விப்பட்டே இருக்கிறோம். இது வந்து 1970 இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த அந்த சமயங்களில் உருவானதுங்க. அப்போ தான் இந்த டெலி நெட்வொர்க்கு, டெலி கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் வந்தது. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இதனுடைய டெவலப்மெண்ட்டுன்றது ஸ்டார்ட் ஆச்சு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறது அப்படின்றத பேஸாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1990 2000 இடைப்பட்ட காலத்தில் இணையம் வசதி அப்படின்றது உலகம் முழுக்க பயங்கர ஃபேமஸாக போச்சு. எல்லாருக்கும் அந்த இணைய வசதி இது இருக்கிறதுனால இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது முடியாமல் வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்படுறவங்களாம் வந்து வீட்லேயே வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில சலுகைகள்லாம் கொடுத்தாங்க. எப்போ இது உண்மையாகவே பயங்கர ஃபேமஸ் ஆச்சுன்னா கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தானங்க. ஏன்னா கோவிட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டை விட்டு வெளில வர முடியல, ஆனால் வேலை செய்யாமல் இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சாங்க. கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தலாம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒருவேளை அந்த கரண்ட் பில்லு மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் எதுக்கிட்ட பார்த்துன்னு வீட்டில் உட்காரச்சு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் கான்செப்ட்டில் உருவாகினாங்களா என்ன இதுன்னு தெரியல. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது பயங்கர டெவலப் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் அந்த வேலை செய்கிறவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா வீட்டிலேருந்தே அழகாக வீட்டு வேலையும் செஞ்சு நீதியாக பார்த்துக்கலாம். இப்படி ஏகப்பட்ட கான்செப்ட்லாம் இருக்குதுப்பா, அதுக்குள்ளே நம்ம இதுக்கு போயிட்டு. ஸோ இப்படி அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல கான்செப்ட், அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா குளோபல் ஒர்க் ஃப்ரம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 10. நெக்ஸ்ட் நேஷனல் ரப்பர் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேளாண்மை கூட்டுறவு அமைப்பால் 2004 இது உருவாகினாங்க. அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரப்பர் தொழில் அப்படின்றது பயங்கர ஃபேமஸுங்க. ஏன்னா தென் அமெரிக்கா தான் இந்த ரப்பர் மரத்தினுடைய தாயகமே. இருந்தாலும் அதிகமான உற்பத்தி அப்படின்றது தாய்லாந்து, இந்தோனேஷியா, சீனா, மலேசியா இந்த நாடுகளில் தான் இது அதிகமாக இருக்குது. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு இதனுடைய விளைச்சல் அப்படின்றது போட்டு வச்சுக்கிறாங்களாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய காலநிலை அந்த அளவு இருக்குது. ஏன்னா இவங்க வந்து அந்த உற்பத்தியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மில்லியன் டன் வரைக்கும் அந்த உற்பத்தியை கொடுத்துனுக்குறாங்களாம். 1.4 மில்லியன் குடும்பங்கள் இந்த தொழிலை வந்து வேலை செஞ்சுனுக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. இதில் வரக்கூடிய அந்த லாக்டஸ் அப்படின்ற ஒரு பால் மாதிரி ஒரு திரவம் மாதிரி வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பரை உருவாக்குறது, இயற்கை ரப்பரை உருவாக்குறதுக்கு பேஸாக அமையுது. ஸோ இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்காக இருக்கக்கூடிய இந்த தொழிலை வந்து கொண்டாடணுன்றதுக்காக இந்த நாளை உருவாகலை. உண்மையாகவே எதுக்காக உருவாக்குனாங்களா, இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொடுத்தது 2005 இருந்த இந்த ஒரு நிகழ்வானது அதுக்கப்புறம் படிப்படியாக அப்படியே குறைஞ்சு அவங்க நாட்டினுடைய காலநிலை மாற, வெள்ளப்பெருக்குகள் அதிகமாக, அந்த நோய் தொற்றுகள்லாம் அந்த மரத்துக்கு ஏற்பட, அதனால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த குடும்பங்கள்லாம் சந்திச்சாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நிதி உதவி கொடுக்கணும். அதே சமயத்தில் ஒரு காலத்தில் பயங்கர பொருளாதார வளர்ச்சியை கொடுத்த இந்த ஒரு தொழில் அழிய விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேளாண்மை கூட்டுறவு அமைப்புலாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ரப்பர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுப்பிச்சிக்கிறாங்க ஏப்ரல் 10. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு சேஃப்டி பின் டே அப்படின்னு சொல்லிட்டு, சேஃப்டி பின்னாலே ஞாபகம் வருது. அதுவும் நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அரணா கயிறுலேயே மாட்டி சுற்றின்னு இருப்போம். ஸோ இந்த சேஃப்டி பின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா முறையாக வால்டர் எல்காட் அப்படின்ற ஒரு பர்சன் தாங்க உருவாகிறாரு. இவர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட $15 வந்து கடன் கொடுத்தே ஆகணுமே, வேறு வழியே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இதை உருவாக்கி WR கிரேட் அன்சன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு அதை விற்றுக்கிறாரு. $400 அவங்களும் கொடுத்துக்கிறாங்க. இந்த பர்சனை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தையல் மிஷினு, ஃபவுண்டேஷன் பென்னு, பெல்லு, அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டு ஸ்வீப் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டுபிடிக்கல ஒரு கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் ஒரு பயங்கர ஃபேமஸ் ஆகலை. ஏன்னு தெரியுங்களா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோடனே அந்த சமயத்துக்கு நம்ம யார்கிட்டயே கொடுத்து அதில் வர பைசா வந்தால் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொற்பமான பைசாக்கே வித்துறாரு. அப்படி தான் இந்த சேஃப்டி பின்னையும் வித்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காரங்க மில்லியன் கணக்கில் டாலர்ஸ் சம்பாதிச்சுக்கிறாங்களாம். பாவம் இந்த மனுஷனுக்கு தெரியல. ஸோ தன்னுடைய கண்டுபிடிப்புகளை தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையால் அவர் வித்துட்டு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட இந்த சேஃப்டி பின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பெரிய லெவலில் பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை. இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, பெரிய மாற்றங்கள் இல்லாத ஒரு இன்வென்ஷன்னா அது கண்டிப்பாக இந்த சேஃப்டி பின்னாக இருக்கும்ப்பா. இன்றைக்கி நம்மளுடைய ட்ரெஸ்ஸினுடைய பல துறைகளில் இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதுவும் மோஸ்ட்லி நம்மலாம் ட்ரெஸ்ஸு கீஞ்சிச்சினாலோ இல்லை ஒரு அவசர தேவைக்கு செருப்பு பிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய இந்த சேஃப்டி பின் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அது முதல்ல வந்து காப்புரிமை வாங்கினாங்களே அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சேஃப்டி பின் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 10. நெக்ஸ்ட் கனடாவில் பிங்க் டேன்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது என்னன்னா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி இதோட நான் 3ஆவது டைம் இதை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தாங்க. அப்போ ஒரு பையனை வந்து எல்லாம் கிண்டல் பண்ணிருப்பாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரியும்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் என்ன பண்ணுவார்னா ஒரு 50 டிஷர்ட்டை வாங்கி எல்லாரும்
எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஸோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எல்லாரும் வந்து அந்த பாலினத்துக்கு எதிராக இல்லாட்டி எந்தெந்த மாதிரியான எதிர்ப்புகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணுமோ அது எல்லா விஷயங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் இன்றைக்கி எதுக்காக இந்த டே வந்து இவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த ஓரின சேர்க்கையாளர்கள்லாம் இருப்பாங்க தெரியும், எல்ஜிபிடி. ஸோ இதில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அவங்க மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளோ அவங்க மேலே ஒரு தாக்குதலோ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அவங்களையும் சக மனுஷங்களாக பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா கனடாவில் பிங்க் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 10. நெக்ஸ்ட் இன்னைக்கு அஜர்பைஜானில் பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஏன் பில்டர்ஸ் டே அவங்க நாட்டில் இவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நாட்டினுடைய பேசிக்கே இந்த எண்ணெயும் எரிவாயும் தான் அதிகமாக கிடைக்குது. அப்போ அது எல்லாத்துக்கும் பில்டர்ஸ் இருந்தால் தானே அந்த ஒரு பயங்கரமான ஒரு கட்டுப்பாடோட அந்த விஷயங்களை ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒன்று தாங்க இதுவும். வழக்கமாக அதே நாட்டினுடைய அந்த இல்ஹாம் அலியேவ் அப்படின்ற ஒரு ஜனாதிபதி இருந்தார்ல, அவரால் உருவாக்கப்பட்டது 2009 சைன் பண்ணி. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா 2010 வந்து பயங்கர செலிப்ரேஷனோட பில்டர்ஸ்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட தினம் தான் பில்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அஜர்பைஜான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 10. முட்டாள்களை கூட அலட்சியமாக பார்த்துறாதீங்க. ஏன்னா ஒரு நாள் அவன் தெளியும் போது நம்ம அவனுக்கு துரோகியாக தெரியும். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட விடைபெறுது நான் அவங்க பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.